அவர் அக்கவுண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும். அவன் உள்ள போய் படுக்கிற பெட்ரு என்று சொல்லக்கூடிய படுக்கையில கூட படுத்து சிங்களவர்கள் ஏறி நின்று இதுல தாண்டா படுத்து தூங்கினேன் அப்படின்னு புகைப்படம் எடுத்து தன்படம் எடுத்து வெளியிடுறான். அவன் தான் பெரிய அதிபராச்ச, முப்படைகளும் கையில் வச்சிருந்தானே அந்த நாட்டுக்கு. அவன் தம்பி தானே அதிபர், அவன் தானே வெளியுறவுத்துறை செயலாளர். எப்படி சாதிக்க முடிஞ்சது? இந்த மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டம். ஆனா இங்க உடல் ஒருத்தம் மண்ணுக்குன்றான், உயிர் யாருக்கோ ஒருத்தருக்குன்றான். நான் கேட்கிறேன், இங்க பாடமாக வீட்டில் இருக்கிற எங்கள் சூசை அண்ணன் தளபதி, எங்கள் சிவகுமாரன் தளபதி, எங்கள் செல்லக்கிளி தளபதி, எங்கள் புலேந்திரன், குமரப்பா, நகுலன் உள்ளிட்ட என் தளபதிகள் ஏன் இன்றைய தினம் தமிழீழ விடுதலைக்கு அந்த மண்ணில் முதல் வித்தாக 1983 விழுந்த சம்சுதீன் என்று சொல்லக்கூடிய என் இஸ்லாமிய போராளி அந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார். இந்த தமிழர் நிலத்திலிருந்து எண்ணற்ற எமது போராளி தலைமைகள் அங்கே சென்று பயிற்சி எடுத்து அந்த மண்ணில் அந்த விடுதலைக்காக போராடி மடிந்திருக்கிறார்கள், தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களை தளபதியாக வாயார அழைப்பதற்கு பதிலாக தரங்கெட்டவர்களையும், இதற்கு மேல் இந்த புனித மேடையில் நான் பேசக்கூடாது. இன்று அளவிலும் சினிமா கூத்தாடிகளை, கதை நாய்களையும் சதை நாய்களையும் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கட்டிலறை காட்சிகளில் நடித்தவர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வா தலைவா என்று அழைக்கிற இந்த கேடுகெட்ட புத்தியிலிருந்து என் தமிழ் சமூகத்தை மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கு இருக்கிறது. நீங்கள் அதற்கான அரசியலை செய்யுங்கள். இன்றைக்கு யாரோ சொல்லுகிறார்கள், என் மீது தூர்வார்கள். நான் கேட்கிறேன், கடந்த காலத்தில் இதே திமுக அரசு ஆதரித்த போது, கூட்டணியில் நடந்த தேர்தலிலே இருந்தபோது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதியை அவர் அக்கவுண்ட்ல எல்லாருக்கும் வழங்கிய போது என்னையும் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலில் சேர்த்து விடாதீர்கள் என்று துணிந்து கொடுக்க வந்த கோடிகளை தூக்கி எறிந்தவன் வேல்முருகன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு தெரியும். என் தொகுதியிலான தேர்தல் செலவுகளை தவிர்த்து இதுவரையில் எந்த ஒரு தலைவனிடம், எந்த ஒரு கட்சியிடம் என் பொது வாழ்க்கையில் கை நீட்டியதாக எவனும் சொல்ல முடியாது. என் தனிமதி ஒழுக்கத்தில் எந்தவித ஒரு குறையும் எவனும் கண்டுவிட முடியாது. அதனால தான் ஒரு மாபெரும் சமுதாய இயக்கமாக இருந்து ஒரு 40 ஆண்டு காலம் தன் பொது வாழ்வில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாத தலைமையாக இருந்த எங்கள் மருத்துவர் ஐயாவை அசைத்து பார்க்கிற ஆற்றலை வேல்முருகன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், நான் இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கான, இனத்துக்கானவன். நான் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ்நாடு விடுதலைப்படை போராட்டத்தையும் சமகாலத்தில் பார்த்து வளர்ந்த ஒரு பள்ளி சிறுவனாக என்னை நானே வார்த்தெடுத்து கொண்டவன். அதனால் கேட்கிறேன், இங்கு ஆகச்சிறந்த தமிழ் தேசிய தலைமைகளாக வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் வராமல் தவிர்த்திருக்கின்ற அடுத்த கூட்டங்களில் பங்கெடுக்கிறோம் என்று உறுதி தந்திருக்கிற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளே, நீங்கள் ஒன்றி கூடி முடிவு செய்யுங்கள். ஒரு தலைவனை ஒன்றாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவருடைய வரலாற்றை, அவன் வாழ்க்கையை, அவன் கடந்து வந்த பாதையை முற்றுமுதலுமாக ஆய்வுக்குட்படுத்துங்கள். அதைத்தான் என் தலைவன் செய்வார். ஒருவனுக்கு ஒரு தளபதி என்ற பட்டத்தை தருகிறார்கள் என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒரு இலக்கை தருகிறார் என்று சொன்னால், அவன் எத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறான். அப்படித்தான் இங்கே பல போராளிகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பற்றி நான் பேச வேண்டும் என்று படித்து குறிப்பிடுத்து வந்தேன். ஆனால் நான் வேண்டினேன், என் மாவீரர்களிடத்திலே வேண்டினேன், எங்கள் சகோதரர்கள் ஒன்று கூடி என் தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இயற்கை அன்னையே, எங்கள் தலைவன் சொன்னான் இல்லை, இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி, வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர் என்று சொன்னானே, அந்த தலைவனையும் ஆயிரம் எமது போராளிகளையும் நான் வணங்கினேன். இந்த நிகழ்வு நிறைவு பெற்று உணவு பொட்டலங்களை வரிசையில் நின்று வழங்கி அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அதையும் அவர்கள் எங்கும் இந்த நகராட்சி மாநகராட்சிக்கு குப்பைகளை வீசாமல் அவர்கள் வரிசையாக நின்று உணவருந்தி விட்டு அதை ஒரு இடத்திலே போட்டுவிட்டு பத்திரமாக பாதுகாப்பதாக அவர்கள் இல்லங்கள் சென்று சேருகின்ற வகையில் என் இயற்கை அன்னை தயவு செய்து அருள் கூர்ந்து அமைதி காக்க வேண்டும் என்று நான் வேண்டினேன். என் மாவீரர் திலகங்களிடம் வேண்டினேன். அப்படிப்பட்ட திலகங்களின் வாழ்க்கை வரலாறுகளை பேச வேண்டும். கடற்கரும்புலிகளின் துணைத் தளபதி நிரோஜனுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள். கடற்கரும்புலிகளுடைய ஷீவானி, ஒரு கரும்புலி பெண் போராளியுடைய வாழ்க்கை. இதில் 21 போராளிகளில் நான் சில குறிப்பிட்டவர்களை பற்றி பேசினேன். அதில் முகப்பில் இருக்கிற ராவ் என்கிற ராயு தலைவர் உலகத்தின் எத்தனை நாடுகளில் ஆயுதங்களை தரித்து வாங்கி கொண்டு வந்தாலும் அத்தனையும் அக்குவேற ஆணிவராக கைட்டு அடுத்த நிமிடம் எதிரினுடைய இலக்கை நோக்கி பாய்வதற்கு தன் படைகளை தயார் செய்கின்ற ஆற்றல் மறவன். இப்படி எண்ணற்ற போராளிகளை
எண்ணற்ற தளபதிகளையும் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் திட்டமிட்டு உலக நாடுகளோடு அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அது அழித்தொழிக்கப்பட்டதாக இன்றைக்கு கேட்பாரற்ற இனமாக இன்றைக்கு காணிகள் பறிக்கப்பட்டு, வீடுகள் பறிக்கப்பட்டு, கல்வி வைக்கப்பட்டு, எல்லா உரிமைகளும் இழந்து சொந்த மண்ணில் அகதி வாழ்க்கை வாழ்கிறார்கள். எத்தனை போராளிகள் கையில்லாமல் கால் இல்லாமல் ஒருவேளை உணவு பொட்டலத்துக்கு அலைகின்றார்கள். என் தளபதி போராளி பெண்மார்கள் இன்றைக்கு வரிசையில் நின்று பணம் கிழங்குகளையும் ஈழ நாட்டில் விளைகின்ற பழங்களையும் பறித்து சாலையோரம் வருகின்ற வாகனத்தில் செல்கின்ற விதத்திலே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கின்ற போது எங்கள் மனம் வெதும்புகிறது. ஏதும் செய்ய முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்த வேல்முருகன் தான் ஒரு எம்எல்ஏ போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து இருக்கிறேன். இங்க இருக்கிற என் தமிழ் தேசிய ஆளுமைகள் நாளைக்கு 1-10 உள்ளே போவோம். அன்னைக்கு வச்சுக்கும் நாம் சட்டமன்றத்தில் கச்சேரி, அன்னைக்கு வச்சுக்கும் நாடாளுமன்றத்தில் கச்சேரி. இன்னைக்கு என் வேல்முருகனோட இங்க இருக்கிற இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் அல்லது ஏனைய தமிழ் தேசிய ஆளுமைகளாக இருக்கின்ற ஷெரீப் ஏனரசு போன்ற அண்ணன் உதயகுமார் போன்ற தனியரசு போன்ற தமிழ் அன்சாரி போன்ற இன்னும் என் தமிழகத்தின் ஆளுமைகள் எல்லாம் என்னோடு ஒரு 10 பேர் 15 பேர் இருந்திருந்தா இன்னைக்கு பறந்து ஒரு விமான நிலையம் கொண்டு வருகிற சட்டம் பறந்திருக்கும். ஒற்றை ஆளாய் வேல்முருகன் தான் தடுத்தான். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். 12 மணி நேரம் வேலை அல்லது 18 மணி நேரம் வேலை எப்படி வேண்டுமானாலும் தொழிலாளர்கள் சட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அரசு நிறைவேற்றிய போது என் இருக்கையில் இருந்து எகிரி குதித்து முதலமைச்சருக்கு சென்று அந்த சட்டத்தை மறுநாள் அனைத்து கட்சி தலைவர்களோடு சென்று தடுத்து நிறுத்தியவன் வேல்முருகன். ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் நேர்ந்து கேட்டேன். ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்றம் ஒரே நாளில் 30-45 சட்டங்களை இயற்றிய போது பேரவைத் தலைவர் எதிர்ப்போர் இல்லை எங்க, ஆதரிப்போர் அதிகம் என்று கருதுகிறேன், ஆதரிப்போர் அதிகம், சட்டம் நிறைவேறி என்று இந்த ஆட்சியும் அப்படி பாஸ் செய்த போது அதற்கு ஒரு முட்டுக்கட்டியாக இருப்பவன் தான் இந்த தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட வேல்முருகன். நான் திமுகவில் இருக்கிறேன், அண்ணா திமுகவில் இருக்கிறேன், அது கவலை இல்லை. வேல்முருகன் 1980களில் தமிழீழ தேசிய தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு பதவி 3 முறை வந்த போதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? தோழர் தமிழரசனை தமிழ் தேசியத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன், இன்றளவும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனா? எமது ஈழ உறவுகளுக்கு ஒற்றை தீர்வு தனித்தமிழ் ஈழம்தான் சரியா இருக்கிறேனா? இன்னும் காயம்பட்டு போரில் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு என் குடும்பமே சிறை சென்றாலும் பரவாயில்லை என்று எங்கள் பாரம்பரிய குடும்ப சொத்துக்களாக இருக்கிற நூற்றுக்கணக்கான முந்திரி காடுகளில் 1000 போராளிகளை தன் தாய்க்கோழி அடைகாப்பது போல் அடைகாத்து என் சொந்த செலவில் படைகளை வாங்கி உலகம் முழுவதும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேனா? அதற்கு பிறகு இன்றைக்கும் நேற்று தலைவரோடு நெருங்கிய ஒரு தளபதி சிவத்தம்பி சிறையில் 14 ஆண்டு காலம் கழித்து வெளியே வந்தார். உயிருக்கு ஆபத்தான முறையில் அவர் ஈழத்தில் பிறந்தவர், அனுமதிக்க முடியாது என்று நம்முடைய அரசு மருத்துவமனை சொன்னபோது இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அலுவலகத்தோடும் அமைச்சரோடும் தொடர்பு கொண்டு அவர்களை அனுமதித்து அவர் உயிரை காப்பாற்றீர்களா இல்லையா என்று சொடக்கு போட்டு வேல்முருகன் பேசுகிறானா இல்லையா? அவர் குடும்பம் இலங்கையிலிருந்து வர வைக்கப்பட்ட போது இங்கு எங்கும் தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற போது அங்கே அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்கிற தனிச்சிறப்பு மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கிற அந்த கேம்பஸ் சட்டமன்ற விடுதி என் வீடு, என் விடுதிக்கான அறை. எங்கெங்கோ நானும் தடா ரஹீமும் கோவை ராமகிருஷ்ணனும் குளத்தூர் மணிகளும் இடம் கேட்டோம், கிடைக்கவில்லை. கடைசியில் அரசாங்க அதிகாரிகள் சொன்னார்கள், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவராக மேதகு பிரபாகரனுடைய உற்ற நண்பனாக இருந்த ஒருவர் சிறையில் பல ஆண்டுகளும் கழித்து வெளியே வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அனுமதிக்க செய்வதும் அவருடைய குடும்பத்தாரை தங்க வைப்பதும் சட்டமன்ற வளாகத்திற்குள் கூடாது என்று சொன்னார்கள். என் பதவியை வைத்துக் கொள்ளுங்கள், என் பதவியை வைத்துக் கொள்ளுங்கள். நான் இன்று எம்எல்ஏ, இன்று அந்த வீடு எனக்கு சொந்தம். என் வீட்டிலே அந்த போராளி தாயை தங்க வைப்பேன், அந்த போராளிக்கு உதவி செய்வேன் என்று இன்றைக்கும் செய்துவிட்டு இந்த மேடையிலே மாவீரர் நாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் சொல்லுகிறேன், நான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் ஒரு பிசிறு இல்லாமல் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறேன். பதவி இருந்தாலும் பதவி இல்லை என்றாலும். அதனால் தான் உலகம் முழுவதும் வாழ்கின்ற 1000 உண்மையான விடுதலை புலிகள் இன்றைக்கும் அண்ணன் வேல்முருகன் என்கிற வார்த்தையோடு வாஞ்சியோடு என்னை அன்புகரம் நீட்டி அரவணைக்கிறார்கள். அதை தெரிந்து கொண்ட என் அருமை தோழன், அருமை நண்பன் வெற்றிக்குமரன் அவர்களும்